கூடியிருக்கும் மேடையில் அமர்ந்திருக்க அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இது இங்கே இந்த ஸ்டேஜில் நான், லியோ, அப்புறம் விஜய் ஆண்டனி சார் 3 பேருக்குமே டெபியூட் வந்து ஆகஸ்ட் 15, 2012 தான். எங்கள் படம் அட்டகத்தி ரிலீஸ் ஆச்சு, அவர் படம் நான் ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு லியோ அவரோட படத்தில் அவரோட ப்ரொடக்ஷனில் டெபியூட் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். லியோ வந்து எனக்கு ஒரு யங்கர் பிரதர் மாதிரி தான். எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து என்னோடய சினிமா லைஃப்பில் எனக்கு வந்து ஒரு பேக் போனாக இருந்து என் கூட இவ்வளோ பெரிய வெற்றிகளுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது லியோ ஜான் பால். அவர் வந்து நானும் நல்லா பேசிகிட்டு இருப்போம். இஸ் நாட் எடிட்டர், இஸ் அ டைரக்டர். அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவர் டைரக்டர் தான். ஏன்னா அவர் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறாருன்னா அந்த படத்தில் வந்து வெறும் எடிட்டிங்கோடு அவர் நிப்பாட்டுறதில்லை. அவர் மியூசிக்கில் உள்ளே போயிட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வரைக்கும் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் இது இப்படி வரணும். ஒரு ஃப்ரேமில் சிஜி தப்பாக இருந்தால் கூட அந்த ஒரு ஃப்ரேமுக்காண்டி நான் ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ஹெவி, ரொம்ப பெரிய டெடிகேட் போட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அதே மாதிரி இந்த படமுமே வந்து இந்த படம் அவர் என்னைக்கு இந்த கதையை அவர் யோசிக்க ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து என் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. நானும் இவரும் வந்து இந்த படத்தை பற்றி, இந்த படத்தோட கதையை பற்றி, அதை பற்றி ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவரோட கடுமையான உழைப்புக்கும் அவரோட ரொம்ப இயல்பாகவே அவர் ஒரு ரொம்ப நல்ல மனிதரும் கூட. அவரோட இயல்பான அந்த ஒரு குணத்துக்காகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். ரெண்டாவது இந்த படமுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப புதுமையான ஒரு படம். இப்போ பேசுறதுக்கு யாரும் சொல்லலை. இது உண்மையிலேயே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, தமிழ் சினிமாவில் இது வந்து ஒரு புது அட்டம்ப்ட், புதுமையான ஒரு கடைக்களத்தில் வரும். இந்த படம் எப்படி ராட்சசன், போர்த்தொழிலாம் ஒரு பிளாக் பஸ்டராக இருந்துச்சோ அது மாதிரி ஒரு த்ரில்லர் மூவியில் இதுவும் அந்த லைனில் இதுவும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக மாறும். இது வந்து நான் ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு இதுக்காண்டி நான் சொல்லலை. ஏன்னா இந்த கதையோட என்டையர் இதுவுமே எனக்கு நல்லா தெரியும். இதை எப்படி மேக் பண்ணியிருப்பாங்கன்றது நல்லா தெரியும். ஸோ இந்த படத்தை உருவாக்குறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்களுக்கும் சரி, ஏன்னா இந்த படத்தில் டைரக்டராகவும் சரி, டிஓபியாகவும் சரி, மற்ற எல்லா லெவல்லையுமே ஒரு ஹீரோனாக இருந்தாலும் சரி, அவ்வளோ பேருக்குமே இந்த படத்தில் வந்து நிறையா ஒர்க் இருந்திருக்கும். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அது லியோ இந்த அளவுக்கு அந்த ஒர்க்கை வாங்கியிருக்கான்னு தெரியுது. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக பெறும். விஜய் சார் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக எங்கள் கம்பெனி இது வந்து லியோ வந்து விஜய் ஆண்டனி சார் படம் பண்ணியிருந்தாலும் அது என்னோட டைரக்டர் தான், என்னோட கம்பெனியோட டைரக்டராக தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். அண்ட் தேங்க்யூ, அவர் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.